டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டு வரும் மத்திய நிபுணர் குழுவினர் திருச்சி, தஞ்சையில் ஆய்வுப் பணிகளை முடித்துக் கொண்டு நாகையில் ஆய்வு செய்து வருகின்றனர். மேட்டூர், பவானிசாகர் அணைகளில் மத்திய நிபுணர் குழுவினர் நேற்று ஆய்வு மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து இன்று டெல்டா மாவட்டங்களில் ஆய்வை தொடங்கிய அந்த குழுவினர் திருச்சி மற்றும் தஞ்சாவூரில் ஆய்வுப் பணிகளை முடித்துக் கொண்டு தற்போது நாகையில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னதாக கருங்கண்ணி பகுதியில் ஆய்வு செய்த போது விவசாயிகளிடம் குறைகளை கேட்டிருந்தனர். அப்போது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க குழுவினர் பரிந்துரை செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஆய்வு பண்ண பணியில எங்களுக்கான ஒரு திருப்தி தெரியுது. ஆனா இந்த திருப்தியோட இவங்க உச்சநீதிமன்றத்துல கொடுக்கின்ற இந்த தண்ணியை தேவையான அளவுக்கு கர்நாடக அரசு சொல்கின்ற எந்த பொய் வாக்குமூலத்தையும் வாங்காமல் உண்மையான வாக்குமூலத்தை வாங்கி நாங்கள் கொடுத்திருக்க ஒன்று உண்மையான கருத்தை சொல்லியிருக்கோம். சாவினுடைய விளிம்புக்கு தள்ளப்பட்டிருக்கோம். விவசாயி தற்கொலைக்கு தள்ளப்பட்டிருக்கான். ஆகவே மேலாண்மை வாரியத்தையும் ஒழுங்காற்று குழுவையும் உடனடியாக அமைக்கணும். வருகின்ற 18ஆம் தேதி வெளியிடுகின்ற அறிவிப்பில் எங்களுக்கு காவேரியிலிருந்து தண்ணீர் கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலை நிலவுமையானால் தான் நாங்கள் வாழ முடியும். இல்லை என்றால் வாழ்வதற்கான அறிகுறியே 25 ஆண்டுகளாக மறைஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 3,30,000 ஏக்கர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் சாகுபடி பண்ற பரப்பு. இதை நாங்கள் சாகுபடி பண்ணிருக்கிறது கிட்டத்தட்ட 73,000 தான் பண்ணியிருக்கோம். பாக்கி 2,23,000 ஏக்கரை சாகுபடி பண்ணல. அதனால இப்ப இருக்கிற பிரச்சனை வந்து ஒன்னு சாகுபடியே பண்ணாம இருக்கிற பிரச்சனை, இன்னொன்று சாகுபடி பண்ணிருக்கூடிய பயிர்கள் உதிர்ந்துகிட்டு இருக்கு, வாடிக்கிட்டு இருக்கு, வதங்கிட்டு இருக்கிற பிரச்சனை. அதனால தண்ணி வேணுங்கிற ஒரு கோரிக்கை வச்சோம். அதே மாதிரி இன்னைக்கு உடனடியாக காவிரி பிரச்சனை பொறுத்த வரைக்கும் நிரந்தர தீர்வாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படணும். அதை வடகிழக்கு பருவமழை வந்து எங்களை காப்பாத்துங்கிறதெல்லாம் பொய். அது புயலாகவும் சூறாவளியாகவும் வறட்சியாகவும் தான் வரும். அதனால எங்களுக்கு நிரந்தர தீர்வு காரணம். இப்போ உடனடியாக தண்ணி வேணுங்கிற கோரிக்கை நாங்கள்